வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பிரசானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாகாண அதிகாரங்களை பறிக்கும் அனுர அரசாங்கம், கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. குற்றப்புலனாய்வு திணைக்கள காவலில் சுரேசாலி ஆடிகள் களையப்பட்டாரா? அரசாங்கத்தின் அறிவிப்பு. கோட்டபயவிற்கு ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பில்லை. சட்டத்தண்ணி ரமேஷ் டி செல்வா. வட்டுவாகல் விகாரைக்கு கீழே பெரிய புதைக்குழி உள்ளது. ரவிகரன் எம்பி அதிர்ச்சி தகவல். உக்ரைன் ஜெர்மனி ஏவுகணை எதிர்ப்பு ஒப்பந்தம் கையெழுத்து. பாதுகாப்பு வலுவாக்கம். ஹார்மோஸ் நீர்நிலையில் கட்டணம் வசூலிக்கும் திட்டம், சவுதி அரேபியா எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். மாகாணத்தில் உள்ள அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு செல்வதில் புதிய அரசாங்கம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் அவருடைய கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: தெல்லிப்பளை பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையை மாகாண அரசிடமிருந்து முழுமையாக மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என நாடாளுமன்ற தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததை தொடர்ந்து மாகாண அதிகாரம் அனைத்தையும் மத்திக்கு கொண்டு செல்லும் நோக்கில் குறித்த அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். யாழ் போதனா வைத்தியசாலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தேசிய வைத்தியசாலையாக உயர்த்த வேண்டும் என்ற கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றவில்லை. தேவையான வசதிகள் போதனா வைத்தியசாலைக்கு வழங்கவில்லை. போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்படும் அபிவிருத்திகள் அனைத்தும் புலம்பெயர் தமிழர்கள் தமது நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட அபிவிருத்திகள் எனவும் தெரிவித்தார். எனவே அரசாங்கம் வடக்கில் உள்ள வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்யாது அனுராதபுரம் வைத்தியசாலையினை தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த அரசாங்கம் மத்திய அரசுக்கு கீழுள்ள அதிகாரங்களை கூட வழங்காது புறக்கணித்து வருகின்றது என்று தெரிவித்தார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேசாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் துன்புறுத்தப்பட்டார், ஆடிகளை களையப்பட்டார் அல்லது வேறு விதமாக சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற விடயத்தை அமைச்சரான நலிந்த ஜேதிச நிராகரித்திருக்கின்றார். மேலும் இந்த விசாரணையானது சட்டத்திற்கு முழுமையாக இணங்கவும் அரசியல் தலையீடின்றி முன்னெடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது: விசாரணையின் போது சாலே கடுமையான துன்புறுத்தல்களுக்கும் அவமானத்திற்கும் உள்ளடக்கப்பட்டதாக அவருடைய மனைவி கூறிய குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். மேலும் வழக்கமாக சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அவர் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு தெரிந்தவரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொண்டுவரப்படும் எந்த ஒரு நபரும் ஒரு சாதாரண சந்தேக நபரை போலவே நடத்தப்படுகின்றார். சுரேசாலி மீது எந்த ஒரு தனித்துவமான அல்லது முறையற்ற வழிமுறைகளும் பயன்படுத்தப்படவில்லை. எங்கள் கொள்கை தெளிவாக உள்ளது. நாங்கள் யாருக்கும் சிறப்பு சலுகைகளை வழங்குவதில்லை, யாரையும் சிறப்பு அவமானத்திற்கு உள்ளாக்குவதில்லை. வழக்கமான செயல்பாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. சாலையின் தடுப்பு காவல் குறித்து அவருடைய குடும்பத்தினருக்கோ அல்லது சட்ட பிரதிநிதிகளுக்கோ ஏதேனும் நியாயமான கவலைகள் இருந்தால் வழக்கை மேற்பார்வையிடும் நீதிமன்றத்தில் அந்த விடயங்களை எழுப்ப அவர்களுக்கு உரிமை உண்டு என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் சம்பவத்துடன் முன்னாள் ஜனாதிபதியும் கோட்டபய ராஜபக்ஷவிற்கு தொடர்பு இருப்பதாக இதுவரையில் எந்தவிதமான சாட்சியமும் வெளிவரவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தணியான ரமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். சட்டத்திற்கு முரணான வகையில் அவர் கைது செய்யப்பட்டால் அவருடைய சுதந்திரம் பறிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். சேனல் 4 தொலைக்காட்சியில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதை தடுக்கும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா இதனை தெரிவித்தார். மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசாநாயக்க ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் இந்த மனு பரிசீலிக்கப்பட்டது. இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சாலி அபிசேகர உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளனர். சேனல் 4 ஊடகத்தின் வெளிப்படுத்தல்களை அடிப்படையாக கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக எந்த நேரத்திலும் தனது கட்சிக்காரர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடிய அபாயம் உள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டார். கோட்டபய ராஜபக்ஷவிற்கு எதிராக ஏற்கனவே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால்
வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள சாணி அபேசகர கோட்டபய ராஜபக்ஷ பொய் சாட்சியங்களை உருவாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் என்பதால் அவரிடமிருந்து நியாயமான அல்லது பாரபட்சமற்ற விசாரணையை எதிர்பார்க்க முடியாது என ஜனாதிபதி சட்டத்தரணி வாதாடினார். போதிய சாட்சியங்களின்றி ஒருவரை கைது செய்வது அரசியலமைப்பின் குறிப்பிடப்பட்டுள்ள இயற்கையின் நீதியின் கோட்பாடுகளை மீறுவதாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். இது ராடா வழக்கு தீர்ப்பிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். அத்துடன் சட்டமா அதிபர் திணைக்களம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கைப்பாவை போல செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி ஸ்வார்ஷி ஹேரத் கருத்து தெரிவிக்கையில், மனுதாரர் தரப்பு சட்டத்தரணியுடைய வாதங்கள் ஊடகங்களை இலக்கு வைத்து முன்வைக்கப்படுவது போல் தோன்றுவதாக குறிப்பிட்டார். மனு மீதான மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 24 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதேவேளையில் மனுதாரரான முன்னாள் ஜனாதிபதி சார்பில் சட்டத்தரணி சனத் விஜயவர்தனவின் அறிவுறுத்தலின் பேரில் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு வட்டவாகல் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் இந்த செம்மணியை விட பல மடங்கு பெரியதொரு மனித புதைக்குழி அடையாளம் காணப்படும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழியில் பிஞ்சு குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என தமிழ் மக்கள் குடும்பமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர். இது தற்சமயம் இலங்கையின் மிகப்பெரிய மனித பேரவலத்தின் சாட்சியாக உருவெடுத்திருக்கிற நிலையில் இதற்கு சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசும் என்ன பதிலை கூறப்போகின்றன என்று கேள்வி எழுப்பினார். செம்மணி மனித புதைக்குழியின் விவகாரம் மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய புதைக்குழிகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, எங்களுடைய தமிழ் இனத்தின் மீதான திட்டமிட்ட அழிவுகளை இலங்கை அரசினுடைய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் எமது இனத்தை வன்முறையாக அழித்தமைக்கான அசைக்க முடியாத சாட்சியங்கள் இயற்கையின் நீதியினால் தற்போது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. செம்மணியில் தற்போதைய அகழ்வுகளின் மூலம் வெளிவரும் உண்மைகள் உலகத்தையே உலுக்கியுள்ளன. தமிழர் தாயக பகுதிகளில் இன்னும் எத்தனையோ இடங்களில் இவ்வாறான மனித புதைக்குழிகள் ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அவற்றை முறையாக தோண்ட தொடங்கினால் இன்னும் பேரதிர்ச்சியை தரும் வகையிலான மனித எண்பு குவியல்கள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். குறிப்பாக முல்லைத்தீவு வட்டவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிகப்பெரியதொரு மனித புதைக்குழி வெளிச்சத்திற்கு வரும். இதற்காக அந்த விகாரியை உடைத்துத்தான் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும். தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். அதேபோல கோப்பாபிளவு போன்ற இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து மற்றும் இருக்கின்ற இடங்களில் பாரிய மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என அந்த பகுதி மக்கள் இன்றும் பலத்த அச்சத்துடன் இருக்கின்றனர். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பெரும்பாலான இடங்களில் அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கூட்டமாக புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சந்தேகத்திற்குரிய அந்த மனித புதைக்குழிகள் அனைத்தும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் முழுமையாக தோண்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பாரபட்சமற்ற நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் இதுவே எங்களின் பிரதான எதிர்பார்ப்பாகும் என்றும் தெரிவித்தார். உக்ரைன் மற்றும் ஜெர்மனி ஏவுகணை தாக்குதல்களை எதிர்க்கும் திறனை மேம்படுத்தும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு எதிராக உக்ரைனின் பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி உக்ரைனுக்கு மேம்பட்ட ஆன்டிபாலிஸ்டிக் தொழில்நுட்பங்களை வழங்கி வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை இணைத்து உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலம் உக்ரைன் தன்னுடைய நகரங்கள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் திறனை அதிகரிக்க முடியும். ஜெலன்ஸ்கி, இது நமது நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முக்கியமான முன்னேற்றம். ஜெர்மனியின் ஆதரவு நமது எதிர்கால அமைதிக்கான அடித்தளம் என்று அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கும் பாதுகாப்பு உதவிகளில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் நீடிப்பு காரணமாக மேற்கத்திய நாடுகள் உக்ரைனின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்த ஒப்பந்தம் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவில் பாதுகாப்பு சமநிலையை
மாற்றக்கூடிய முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை முழுமையாக நீக்கப்பட்டுள்ள நிலையில் ஹார்மோஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதை தொடர்ந்து தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவிற்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றதாக கூறிய ஈரான் ஹார்முஸ் நீரிணை தற்போது தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதன் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கான ஐரோப்பிய கடற்படை திட்டம் வரவேற்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை அன்று ஈரான் துறைமுகங்கள் மீதான தன்னுடைய கடற்படை முற்றுகையை அமெரிக்கா முழுமையாக நீக்கியது. அதனைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் தடையின்றி செல்வதை தொடங்கியிருந்தது. ஆனால் ஈரான் நிர்வாகத்தில் புதிய அறிவிப்பு ஹார்முஸ் நீரிணையில் முழுமையாக மற்றும் நிரந்தரமான கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் மீண்டும் நிலைநாட்டப்படும் என்று நம்பியிருந்தவர்களுக்கு ஒரு பின்னடைவாக அமைந்துள்ளது. மேலும் இந்த நீரிணை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டியிருப்பதாகவும் அதற்கு குறிப்பிடப்பட்ட செலவு ஏற்படும் என்றும் ஈரானிய முகமது ஃபாகர் ஹலிஃபாக் விளக்கம் அளித்திருக்கின்றார். ஆனால் சவுதி வெளிவிவகார அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் ஷவுத் ஈரானின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். மோதலுக்கு முன்பு அந்த நீர்நிலையில் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. எந்த பிரச்சனைகளும் இருக்கவில்லை. கப்பல்கள் தடையின்றி பயணித்தன. பாதுகாப்பு அல்லது சுற்றுப்புறச் சூழல் தொடர்பான எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. எனவே ஒரு மோதலின் விளைவாக அதன் மீது திணிக்கப்பட உள்ள ஏதோ ஒரு புதிய ஏற்பாட்டை நாங்கள் தற்போது ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.